பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சமூக நீதி காத்த வீராங்கனை, நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோரின் அருளாசியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆசியோடும் அன்போடும் அனுமதியோடும் பொதுப்பணி, கட்டிடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையோடு சிறு துறைமுகங்கள், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவளத்துறைகள் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்று பேசுகின்ற வாய்ப்பினை தந்த, அதோடு மட்டுமல்லாமல் எனக்காக 3 முறை நெய்வேலி தொகுதியில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டதோடு இன்றைக்கு கூட்டணியோடு சேர்த்து 53 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அருமை அண்ணன் அவர்களுக்கு அரசியலில் எந்த இடம் என்றெல்லாம் நிர்ணயிக்கின்ற நிலைப்பாட்டை கூற தகுதி பெற்ற ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, தங்களது அயராத உண்மையான உழைப்பிற்கு நெய்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் என்னுடைய குடும்பமும் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கிடையே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற இதய சுத்தியோடு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், அயராது பணியாற்றிய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை ஒவ்வொருவருக்கும் இந்த அவையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன்.